consecutive 5 years. I would say more than that, but COVID was there in between. So for the consecutive 5 years, we are producing centum results in with ISC, such a tough syllabus. 73 students have passed with distinction. 9 students have scored more than 90%. I said it is very tough syllabus. It's a premium student. It is followed in many other countries like Dubai, UAE, Singapore, known for its standard education, and getting more than 90 distinction is so commendable. உங்களுடைய நடனம் என்பது, உங்களுடைய திறமை என்பது இந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக உங்களுடைய தந்தையார் தாய் பின்னால் நிற்கிறாங்க. அவருடைய முன்னால் இது நடந்திருக்கு. நீங்களெல்லாம் மிகப்பெரிய 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 உயரத்துக்கு போவீங்க. என்னுடைய வாழ்த்துக்களும் உனக்கு. ஐயா அவர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு நிகழ்வுலையும் எல்லா டீச்சர்ஸ் தான் அப்படின்னாங்க, பிரின்சிபால்ஸ் எல்லா டீச்சர்ஸ் தான் அப்படின்னாங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ் வந்து உங்களுடைய உழைப்புக்கு பின்னால் இருக்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் சொன்னாங்க கிட்டத்தட்ட 1700 பேரில் 25% மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அது இந்த பள்ளிக்கூடத்தில் தான்ப்பா பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்த நிகழ்ச்சிகள் நடக்கிறது பிரமிச்சு போயிட்டேன். 100 கோடி ரூபா படத்தில் நடிச்சிருக்கேன், 200 கோடி ரூபா படத்தில் நடிச்சிருக்கேன், 1.5 கோடி ரூபா படத்தில் நடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு பள்ளியோட நிகழ்வுலே இவ்வளவு காஸ்டியூம்ஸ், இவ்வளவு ப்ராப்ஸ் பிரமிச்சு போயிட்டேன். அப்ப எந்தவித ஈகோவும் இல்லாம என்ன ஒரு கோஆர்டினேஷன். அதாவது கண் காட்டினால் விரலை நீட்டினால் விரலை பார்க்க கூடாது, திசையை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். மணிராஜையா அவர்கள் விரலை நீட்டினால் உஷா திசையை பார்க்கிறார், உஷா அவர்கள் விரலை நீட்டினால் மற்ற டீச்சர்ஸ் திசையை பார்க்கிறார்கள். அப்படி இருந்தால் தான் சாத்தியம். விடுதலை வரலாற்றிலும் சரி, தமிழக திரையுலகிலும் சரி, தவிர்க்கவே முடியாதது. அது வீரத்தின் அடையாளமாகவே திகழ்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப், ஜமீன்தார், பாளையக்காரர்கள், ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர் என்று பல்வேறு முக்கிய ஆட்சி அதிகாரங்களின் கீழ் இருந்தது தமிழகம். போர், போட்டி, பொறாமை, சூழ்ச்சி, வஞ்சகம், துரோகம் என்று சீரழிந்தது. இவற்றிற்கு மத்தியில் தமிழகத்தின் தென் பகுதியிலிருந்து தனி ஒருத்தனாக கிளம்பி தன் விடாமுயற்சி மற்றும் திறமையால் போர்க்களத்தில் மட்டுமல்லாமல் பலரது மனங்களிலும் நாயகனாக உருப்பெற்றவன் மருதநாயகம். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஆங்கிலேயரின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த மதுரை, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளின் கவர்னராக நியமிக்கப்பட்டவன் மருதநாயகம் என்ற யூசுப் கான். ஆங்கிலேயருக்காக போர்க்களத்தில் குருதி சிந்தி போரிட்டவன் ஒரு கட்டத்தில் தம் மக்களுக்காக ஆங்கிலேயரையே எதிர்க்க துணிந்தான். தமது கட்டுப்பாட்டில் இருந்த சிறு படையை கொண்டு சர்வ வல்லமை கொண்ட ஆங்கிலேயருடன் தன் உயிர் பிரியும் கடைசி நிமிடம் வரை சரணடையாமல் வீரத்துடன் எதிர்த்து நின்ற மாவீரன் யூசுப் கான் என்ற மருதநாயகம். வீரத்தால் எதிர்த்து போரிட முடியாது என்று நினைத்த ஆங்கிலேயர் வஞ்சத்தாலும் சூழ்ச்சியாலும் வென்று அவனை தூக்கிலிட்டு கொண்டனர். ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்த மருதநாயகம் மதம் மாறி பிரெஞ்சு படையில் தம் பயணத்தை தொடங்கிய யூசுப் கான் ராபர்ட் கிளைவின் நன்மதிப்பை பெற்று எப்படி பிரிட்டிஷ் படையில் இணைந்தான், அங்கிருந்து அவன் எப்படி மதுரையின் கவர்னராக உயர்வு பெற்றான், வீழ்த்தவே முடியாத அந்த மாவீரன் எப்படி வஞ்சகர்களால் வீழ்த்தப்பட்டான், அந்த மாவீரனின் வரலாற்றை அறிந்து கொள்ள நாம் பயணிப்போம். வாருங்கள்.
மாறா, ஏன் இப்படி ஓடி வர? தாத்தா வாங்க நம்ம வேற ஊருக்கு போயிடலாம். மதுரையை நோக்கி பெரிய படையே வந்துட்டு இருக்கு. அசட்டுத்தனமா பேசாத மாறா. இந்த மாதிரி 10 படை வந்தாலும் நம்ம சுல்தானை அசைக்கவே முடியாது. நம்ம சுல்தான் அவ்வளோ பெரிய வீரரா தாத்தா? பின்ன நம்ம ஊர்ல 4 பேரை அடிச்சுட்டாலே பெரிய வீரன்பாங்க. ஆனா இவர் அடிச்ச எல்லாமே பெரிய பெரிய ஆளு. யாரு? என் படைய ஒன்னால தொடவே முடியாதுன்னு சொன்னேன். மைசூர் சிங்கம் ஹைதர் அலி, ஆற்காடு நவாபு சந்தா சாஹிப்பு, பாளையக்காரன் பூலித்தேவன், அழகு முத்துக்கோன், கல்வர் கோன்கிற வீர ஜாம்பவான்கள் எல்லாரையும் தோக்கடிச்சது நம்ம சுல்தான் தான். சுல்தான் சுல்தான் மதுரை மக்கள் எல்லாரும் கொண்டாடுறீங்களே, அவர் பேரே அதுதானா? இல்ல, என்னதான் தமிழனாக பிறந்திருந்தாலும் சின்ன வயசுல ஏற்பட்ட மனக்கசப்புனால அவர் மதத்தை மாத்தி பேரை மாத்தி இந்த ஊரை விட்டே போயிட்டாரு. எங்க போனாரு? அவர் பாண்டிச்சேரிக்கு போய் பிரெஞ்சு படையில இணைஞ்சிட்டாரு. அங்க அவர் முகமது யூசுப் கானா வளர்ந்தாரு. அவருக்கு நம்ம மதுரைக்காரங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? என்ன பேர் தாத்தா? மருதநாயகம். பிரெஞ்சு படையில இணைஞ்சிட்டாருன்னா அப்புறம் எப்படி மதுரை கவர்னர் ஆனாரு? பிரிட்டிஷ் தான் அவரை மதுரை கவர்னர் ஆக்குனாங்க. பிரெஞ்சுங்கிறீங்க, பிரிட்டிஷ்ங்கிறீங்க, எதுலதான் இருந்தாரு? உன் குழப்ப நியாயம்தான் மாறா. பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்த சண்டையில பிரெஞ்சு தோத்து போச்சு. அதுலதான் நம்ம சுல்தான் இருந்தாரு. நம்ம சுல்தானோட வீரம் பிரிட்டிஷ் தளபதிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யார் அந்த பிரிட்டிஷ் தளபதி? ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ்னாலதான் அவர் பிரிட்டிஷ் படையிலேயே சேர்ந்தாரு. எப்படி பிரிட்டிஷ் படையில சேர்ந்தாரு? அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோயேன். Sir, we have won many battles and this battle also so successful. Why are you so sad? You are right. நான் ஒரு பிளான் போட்டா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பிளான் போட்டு என்ன கதைங்களுக்கு வச்சிருக்கான். He shocked me. I want to see that guy. Bring the bloody Indian slaves. Okay sir. Hey bloody Indians, போர்ல தோத்து போயிட்டீங்க. உங்க கேப்டன் களத்தை விட்டே ஓடிட்டான். இருந்தாலும் நீங்க போர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்க உயிர் மேல ஆசை இல்லையா? எந்த கேப்டன் ஓடி போனாரு? எங்க கேப்டன் கடைசி வரைக்கும் போர்க்களத்துல தான் இருந்தாரு. தேவையில்லாம பேசாதீங்க. Hey bloody Indian slaves, நான் நினைச்சா உங்களை ஷூட் பண்ண முடியும், ஜெயில வச்சு டார்ச்சர் பண்ண முடியும். யார்கிட்ட என்ன பேசுங்க தெரிஞ்சு பேசுங்க மேன். ஓடி போனவரும் எங்க கேப்டன் இல்ல, கட்டி போட்டு பேசுற நீங்களும் எங்க கேப்டன் இல்ல. எங்க கேப்டனே வேற. முகமது யூசுப் கான். காசுக்காக சண்டை போட பார்த்துருக்கேன். ஆனா உண்மையா லாயல்ட்டியாக சண்டை போட்டதா இப்பதான் பாக்குறேன். என்னால எந்த உயிர் பாதிப்பு உங்க கேப்டனுக்கு வராது. உங்க கேப்டன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நாங்க சொல்ல மாட்டோம். முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப இந்த கட்டோகளை பேச வைக்கும். உயிருக்கு பயந்த கோழைகள் நாங்க இல்ல. இவ்வளவு நேரம் எங்களை டார்ச்சர் பண்ணியே இவர்தான் எங்க தலைவர் முகமது யூசுப் கான். முகமது யூசுப் கான். வாழ்க வாழ்க. மருதநாயகம் வாழ்க வாழ்க. Don't shoot. Soldiers, go back. சுட்டுக் கொள்வதற்கு அவர்கள் என்ன சிட்டுக்குருவிகள் என்று நினைத்தாயா? முகத்தில் பயம் தெரிகிறது, துடைத்துக்கொள். ஏன் இடத்துக்கே வந்து ஏன் களத்திலேயே கட்டி வச்சிருக்க? I appreciate your bravery man. இந்த புகழ்ச்சிக்கு மயங்குபவன் அல்ல இந்த மருதநாயகம். என்ன கொண்டுட்டீங்கன்னு ஈஸியா தப்ப முடியாது மேன். நான் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஏன் கூட வந்து சேர்ந்துக்க. ரொம்ப நேரம் யோசிக்காத மேன். இதை விட்டா உனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. உன் நிபந்தனையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட வீரர்கள் என்னோட உன் படையில இருப்பாங்க. அவர்களை நீ இப்பொழுதே விடுவிக்க வேண்டும். ஆல்ரைட் மேன், நான் செய்யறேன். உன் வார்த்தைகளை நான் எப்படி நம்புவது? காட் ப்ராமிஸை சொல்றேன் மேன். நான் சொன்ன வாக்கை மீற மாட்டேன். அப்படி என்றால் சரி. பிரிட்டிஷ் படையில இணைஞ்சிட்டாருங்கிறீங்க, அப்புறம் ஏன் பிரிட்டிஷே அவர் எதிர்த்து வராங்க? பிரிட்டிஷோட எல்லா போர்லயும் பின்னாடி நின்று ஜெயிச்சு கொடுத்ததுனால பிரிட்டிஷ் அரசு அவருக்கு கான் சாஹிப்ங்கிற விருதை கொடுத்து மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் ஆளுநராக்குனாங்க. அவர் மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாரு. இது பாளையக்காரர்களுக்கும் ஆற்காடு நவாபுக்கும் பொறுக்கல. அவங்க ஆங்கிலேயர்களோட சேர்ந்து சதி திட்டம் தீட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா? என்ன தாத்தா பேசினாங்க? அத நீயே பாரு. துரை, அந்த மருதனாய் யாரு? உங்களுக்கு எனக்கு வேலை செய்யறவன் தானே. அவன் எப்படி தாந்தோணித்தனமா முடிவெடுக்கலாம்? ஆமா துரை,
உங்களால வளர்ந்தவன் ஒரு நாள் உங்களையே எதிர்த்து நிப்பான். துரை, உங்களுக்கு நாங்க முக்கியமா இல்ல அந்த மருதநாயகம் முக்கியமா? உடனே முடிவை சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, மதுரை கோட்டையே பலப்படுத்திட்டு இருக்கான். துரை, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் அந்த மருதநாயகத்தை அடக்க முடியும். Yes, it's correct. We have to attack Madurai. Be prepared. இவங்க 3 பேர் தான் நீங்க சொன்ன படையா தாத்தா? ஆமா, நீ இப்ப பார்த்து பயந்து ஓடி வந்த படை அது அவங்களே தான். அப்புறம் என்னாச்சு? அத நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். Hey Preston, what are you waiting for? Go ahead. Wait. Are you afraid? No, not like that. I'm thinking about Khan Sahib. Khan Sahib? Yes, he is a dangerous man. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கூட நிறைய ஃபைட் பண்ணிருக்கேன். அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. So what? We have such a huge army against him. Damn it! How dare he do like that? Soldiers, attack the fort! He is using cannon, so we can't fight. Soldiers, go back. Stop the war. நடந்த போர்ல யார் ஜெயிச்சாங்க? வேற யாரு? நம்ம மருதநாயகன் தான். தோத்து போன பிரிட்டிஷும் சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம மருதநாயகமும் சும்மா இருக்க மாட்டாரு. 2 பேரும் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன ஆலோசனை பண்ணாங்க? அத நீயே பாரு. மதுரையை ஆபத்து சூழ்ந்துள்ளது. நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். சுல்தான், பிரெஞ்சு படை எப்போதும் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். நாடோடியாக பிழைப்புக்காக நம் தேசத்திற்கு வந்தவர்கள் நம்மையே அடிமைப்படுத்துவதா? நம் விரல்களை வைத்து நம் கண்களை குத்துவது போல நம்மை வைத்தே நம் மக்களை அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள் இந்த நயவஞ்சகம் பிடித்த பிரிட்டிஷ் கும்பேனியர்கள். என்ன ஒரு நரித்தனம்! காட்டுகிறேன் என் ராஜதந்திரத்தை. நம்மளை எதிர்க்க எவ்வளவு பெரிய படையே வந்தாலும் நம்ம மதுரை இரும்பு கோட்டையை எவராலையும் அசைக்க கூட முடியாது சுல்தான். ஆமா, பிரிஸ்டன் தோத்தனால கோட்டையை சுத்தி வளைச்சிட்டான். கோட்டைக்குள்ள எந்த உணவுப் பொருளும் ஆயுதங்களும் கொண்டு வர அனுமதிக்கல. கோட்டைக்குள் எந்த பொருட்களும் வரவில்லை என்றால் இந்த மருதநாயகம் மண்டியிடுவான் என்று நினைத்தார்களோ? மிஸ்டர் மருதநாயகம், கோட்டைக்குள்ள திங்ஸ் இல்லாம நம்ம எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கிறது? போரில் வெற்றி பெறும் வரை தாக்கு பிடிப்போம். மிஸ்டர் மருதநாயகம், நான் ஒன்னும் இங்க சாகுறதுக்காக வரல. பிரெஞ்சு நாட்டுக்கு வெற்றியும் பெருமையும் சேர்க்க தான் வந்தேன். இப்படியே போச்சுன்னா நம்மள சாக வேண்டியதுதான். அதனால நம்ம சரணடைஞ்சிடலாம். சரணடைவதோ மண்டியிடுவதோ உன் எண்ணமாக இருந்தால் இப்பொழுதே என்னை விட்டு ஓடிவிடு. என் உடல் கூட அவர்களுக்கு கிடைக்க கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். என் உடலில் உயிர் இருக்கும் வரை யாருக்கும் அடிபணிய மாட்டான் இந்த மருதநாயகம். போரை பாதியிலும் நிறுத்த மாட்டான். எடுத்த சபதத்தை நிறைவேற்றாமலும் விட மாட்டான். என்னை அடிச்சு அவமானப்படுத்திட்டீங்க மேன். I will revenge you. சுல்தான், கோட்டையை விட்டு வெளியே செல்லாதீர்கள். உங்கள் உயிர் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. நான் மதம் மாறியதில் இருந்து தவறாமல் கடைபிடிக்கும் இந்த வழிபாட்டை இந்த போரை காரணம் காட்டி கைவிட எனக்கு மனமில்லை. யார் தடுப்பினும் நான் தொழுகப் போவது உறுதி. சுல்தான், உங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் உங்களுடனே இருப்போம் சுல்தான். ஆகட்டும். தர்காக்கு தொழுக போன நம்ம சுல்தானோட நிலைமை என்னாச்சு தாத்தா? அவர் தொழுக பண்ணும் பொழுது பிரெஞ்சு தளபதி மார்ச்சூஸ் சூழ்ச்சியினால மெய்காவலர்களை கொன்னுட்டு அவரை கைது பண்ணிட்டான். அச்சச்சோ! அவரை கொண்டு போய் பிரிட்டிஷ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அத நம்ம பார்க்கலாமா? விடுங்கடா, என்ன விடுங்கடா. மார்ச்சூஸ், நீயா? துரோகி, கூடவே இருந்து குளிபறித்து விட்டாயே. You, the great Yusuf Khan, Madurai's hero, standing in front of me like a slave. What a success for me. நீங்க சொன்னபடியே யூசுப் கான் அவங்களோட ஒப்படைச்சிட்டோம். நாங்க இப்ப கிளம்புறோம்.
முன்னால் வந்து கைது செய்ய வக்கில்லாமல் பின்னால் வந்து கைது செய்த கயவர்களே, முடிந்தால் கட்டை அவிழ்த்து விட்டு பேசி பாரும். Don't talk. Shut your mouth. இவனை பேச விடாதீங்க. இவன் பேசினா நான் இங்க இருக்க சிச்சுவேஷனையே மாத்திடுவான். Pass his death statement. What statement? Hang him. Okay, proceed the punishment. நம்ம சுல்தானை பிரெஞ்சு கைது பண்ணிட்டாங்களா? அதுக்கு அடுத்து என்னாச்சு? அவரை கொண்டு போய் பிரிட்டிஷ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவருக்கு விசாரணையே இல்லாம தண்டனை கொடுத்துட்டாங்க. என்ன தண்டனை? தூக்கு தண்டனை தான். அவரை ஒரு தடவையா தூக்குல போட்டாங்க, 3 தடவை தூக்குல போட்டாங்க. என்னது 3 தடவையா? ஆமா, அத பார்க்கலாமா? அவரை முதல் தடவை தூக்குல போட்ட பொழுது கயிறு அறுந்து போச்சு. 2வது தடவை தூக்குல போட்ட பொழுது பலமான கயித்துல கால்ல 4 குண்டுகளை கட்டி தொங்க விட்டாங்க. அப்பயும் அவர் இறக்கல. அவரை 3வது தடவை தூக்குல போடும் பொழுது அவர் சாகணுங்கிறதுக்காக 2 மணி நேரம் தூக்குல தொங்க விட்டாங்க. அவர் இறந்துட்டாரான்னு பார்க்கறதுக்கே எல்லாரும் பயப்பட்டாங்க. மருதநாயகம் செத்துட்டான், செத்து போயிட்டான். யூசுப் கான் செத்து போயிட்டான். சார், we have killed him. ஆனா அவனை இன்ஸ்பிரேஷன் வச்சு நிறைய பேர் நம்மளை எதிர்ப்பாங்க. என்ன பண்ணலாம் சார்? அவனை இப்படியே போர்ச்சுறாதீங்க. திருப்பி எழுந்து வந்தாலும் வந்துருவான். What shall we do, sir? இவன் பாடிய பாட்டா வெட்டி ஹேட்டை திறச்சிக்கோ, ஹேண்ட்ஸை தேஞ்சூர் பெரிய குளத்துலையும் லெக்ஸை திருவிடாங்கூர் பாளையங்காத்துலையும் புதைச்சிருங்க. இவன் பாடி இங்கே சம்பத்திபுரத்துலயே புதைச்சிருங்க. Yes, sir. மருதநாயகம் இந்த மண்ணில் வாழ்ந்தாங்கிற எந்த எவிடன்ஸுமே இருக்க கூடாது. Yes, you are right. Destroy all the records. Yes, sir. அவர் பேரை சொல்லவே பயப்பட்ட ஆங்கிலேயர் அவர் உடலை கூறு போட்டு அவங்க வஞ்சகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. யாருக்குமே அடங்காத ஒரு மாவீரனோட வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருச்சே தாத்தா. ஆமா மாறா, நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்கு. பிறந்தது பனையூர் மண்ணு, மருதநாயகம் என்பது பேர்களில் ஒன்று. மருதநாயகம் என்பது பேர்களில் ஒன்று. மரணமும் குருதியும் நிறைந்த போர்க்களத்தில் சாதாரண வீரனாக தன் பயணத்தை தொடங்கி பெரும் படையின் கமாண்டராக உயர்ந்த மருதநாயகத்தின் வரலாற்றின் பெரும்பகுதி ஆங்கிலேயரால் அழிக்கப்பட்டு விட்டன. வரலாற்று ஆவணங்களில் ஆங்காங்கே எஞ்சியிருக்கும் சிறு தகவல்கள்தான் அந்த மாவீரனின் புகழ் பாடியபடி எஞ்சி நிற்கின்றன. மருதநாயகத்தின் உடல் இந்த மண்ணில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மருதநாயகம் மறைந்தாலும் நம் தேசத்திற்காக பல ஆயிரம் மருதநாயகம் உயிர் தெழுந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆம், வீரத்திற்கு என்றுமே மரணமில்லை. அந்த மருதநாயகம் ப்ராஜெக்டை எங்கள் பசங்க இன்னைக்கு உங்கள் கண் முன்னாடி கண்கூடா கொண்டு வந்திருக்காங்க. மருதநாயகம் is no more, but he is living in our heart. Thank you for the wonderful performance.